அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் எந்த சந்தர்ப்பங்களில் சலாம் சொல்வது நம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அன்பு சகோதரர் அவர்களே, சில கட்டங்களில் சலாம் சொல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒன்று, மலஜலம் இயற்கை உபாதைகளை கழிக்குகின்ற தருணத்தில் நாம் மற்றவருக்கு சலாம் சொல்வதும் மற்றவருடைய சலாத்திற்கு நாம் பதில் சொல்வதும் கூடாது. அதற்கு என்ன காரணம் என்றால், இன்று பெரும்பகுதியான சில இடங்களில் பள்ளிவாசல்களில் மலஜலம் கழிக்கின்ற இடத்தில் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற நிலை வந்தால் சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தையும் பதில் சொல்லுகின்ற நிலையையும் நாம் பார்க்கிறோம். இது முற்றிலும் தடுக்கப்பட்டதால் தவிர்க்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், நம்மோடு நன்மைகளை எழுதுகின்ற வானவர்கள் நாம் கழிப்பிடங்களுக்கு சென்றால் அவர்கள் நம்மை பின்தொடர்வதில்லை. அங்கே நாம் செய்கின்ற எந்த நல்ல அமல்களுக்கும் நன்மையான காரியங்களுக்கும் மதிப்பிருப்பதில்லை. காரணம், அங்கே நாம் செய்கின்ற அந்த நல்ல அமல்களுக்கு நன்மைகள் பதியப்படுவதற்கு வானவர்கள் அங்கே இருப்பதில்லை. ஆகவே அந்த இடத்தில் சலாம் சொல்வது கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக, சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் கடந்து சென்றார். அப்போது அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சலாம் சொல்லவில்லை என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அறிவிப்பு முஸ்லிம் ஷரீஃபிலும் திருமதி ஷரீஃபிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்றியதற்கு பிறகு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த சலாத்திற்கு பதில் சலாம் கூற வேண்டும். தேவைகளை முடித்துவிட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அவருடைய சலாத்திற்கு பதில் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக, தொழுகின்ற நிலையில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சலாம் சொல்வது கூடாது. தொழுகின்ற நிலையில் இருக்கக்கூடியவர் தொழுகிறார் என்பது தெரியாமல் ஒருவர் சலாம் சொன்னாலும் தனக்குத்தான் அந்த சலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக கருதி அந்த தொழுகையை விட்டுவிட்டு பதில் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அந்த சலாத்திற்கு பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆக, தொழுகின்ற நிலையிலும் சுய தேவைகள் பூர்த்தி செய்கின்ற அந்த நேரத்திலும் சலாத்திற்கு பதில் சொல்வது கூடாது. அதே நேரத்தில் சாப்பிடும் பொழுது நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், இன்னொருவர் வருகிறார், அவர் சலாம் சொல்லுகிறார் என்றால், அதாவது சாப்பிடுகிறவர் தான் அவருக்கு வரவேற்கின்ற வகையில் சலாம் சொல்ல வேண்டும். ஒருவர் சாப்பிடும் பொழுது மற்றவர் சலாம் சொல்லுகிறார் என்றால் அது பாதிப்புக்குரியதல்ல. சாப்பிடும் பொழுது சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹதீஸில் வர்றதுன்னா சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, பேசாமல் சாப்பிட வேண்டும் என்பதாக வருகின்றது. பைத்துல் ஹலாவிலையும் சலாம் மட்டுமல்ல, சாதாரண பேச்சுக்கள் கூட பேசக்கூடாது. பைத்துல் ஹலாவில் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்றிருக்கும் பொழுது சலாத்திற்கும் எப்படி பதில் சொல்வது சாத்தியமாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் தொழுகின்ற நேரத்திலேயும் ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, அதற்குள்ள பதிலையும் சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.